சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஆகஸ்ட் 10. பரமாத்மாவை அன்பாக நினைவு செய்யும் போது கிடைக்கும் பலன் என்ன? சகஜ யோகி கடின உழைப்பிலிருந்து விடுபடுத்தி அலௌகீக காந்தம் ஆகிவிடுவோம். அன்பின் சதவிகிதத்தில் வித்தியாசம் வராமல் இருக்க மந்திரம் என்ன? ஒவ்வொரு நேரத்திலும் அகண்டதானி வள்ளலின் குழந்தை உலக சேவாதாரியாக இருப்பது. மகாதானியாக இருக்கும் காரணத்தினால் என்ன இரட்டை லாபம் கிடைக்கிறது? தடைகளை வென்றவர்களாகவும் சமாதான சொரூபமாகவும் ஆவது. அனைவரிடம் இருந்து ஆசீர்வாதம் அடைந்து முன்னேற எளிய வழி என்ன? ஒருவரது விருப்பத்தை நிறைவேற்றுவது, துக்கத்திற்கு பதிலாக சுகம் கொடுப்பது, பலமற்ற ஆத்மாக்களுக்கு சக்தி குணம் கொடுத்து ஆசீர்வாதம் என்ற லிஃப்டை அடைவது. ஞானம் புரிந்து கொள்கிறீர்கள், ஆனால் பரமாத்மாவின் சக்தியை எப்போது அனுபவம் செய்ய வேண்டும்? எப்போது தேவையோ, எவ்வளவு நேரம் தேவையோ, எந்த பிரச்சனையின் போது தேவையோ அவ்வப்போது அனுபவம் செய்ய வேண்டும். உலகிய படிப்பிற்கும் ஆன்மீக படிப்பிற்கும் உள்ள வேறுபாடு என்ன? உலகிய படிப்பு தன்னை மாற்றுவது கிடையாது. ஆன்மீக படிப்புதான் அனுபவ மூர்த்தியாகி ஞானத்தில், யோகத்தில், தாரணையில், சேவையில், மனதில், வார்த்தையில் மதிப்புடன் தேர்ச்சி அடைவார்கள். ஒரு வினாடியில் சிரேஷ்ட சங்கமயுக பிராமணன் என்ற ஸ்திதியில் நிலைத்திருக்க முடிய வேண்டும். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? இனிமையிலும் இனிமையான பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு இந்த நேரம் எவ்வளவு பறக்க முடியுமோ அவ்வளவு ஃபரிஸ்தாவாக பறங்கள். நன்றி. ஓம் சாந்தி.